வெல்கம் டு பெலிஸ் இன்டீரியர்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸூரியஸ் வில்லா, அதாவது இண்டிவிஜுவல் ஹவுஸோட கம்ப்ளீட் இன்டீரியர்ஸ் என்ன பண்ணிக்கணும்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ப்ரீமியம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால லக்ஸூரியஸான எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். கமான், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபாயர் ஏரியா இருக்குங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஒரு ஃபால் சீலிங் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து வாக்ஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். யூபிவிசி சீலிங்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் பேனலிங். இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வீனியரில் பண்ணியிருக்கோம். வீனியர்னால் லைக் ப்ளைவுட்டுக்கு மேலே வீனியர் சீட்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த சீட்ஸ் கொடுத்து அது மேலே வந்து நம்ம பாலிசிங் கொடுத்துருக்கோம். என்னென்னா பார்க்கறதுக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஃபினிஷிங் வரும். மைக்கால பார்த்தீங்கன்னா மைக்கால இதே பண்ணலாம், பட் மைக்கால வந்து ஜாயின்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எட்ஜஸ் வந்து கொஞ்சம் மோல்டடாக இருக்கும். கை வச்சாலும் உங்களுக்கு கிளிக்காத மாதிரி இருக்கும். அதே மாதிரி லிவிங் ரூமில் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து சோஃபாவோட பேக் ட்ராப்பு. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து சோஃபாக்கு பின்னாடி கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சார்கோல் சீட்ஸும் லோவர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லூவரில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த லோவர்ஸை விட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும் இந்த ப்ரொஃபைல் ஆக்சுவலி. ஸோ இது வந்து நம்ம டார்க்காக மெயின்டைன் பண்ணிவிட்டு சென்ட்ரல் எலமெண்ட் வந்து கொஞ்சம் லைட் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த கிளைண்ட்டோட ரெக்கமெண்ட் என்னன்னா, எங்கள் பூஜா அந்த சைடு இருக்குது. உள்ளே வரவங்களுக்கு அப்படியே பூஜா ஆப்வியஸாக தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம டஃப் அண்ட் கிளாஸில் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னன்னா நம்ம ஹேண்டில்ஸ் கொடுக்கல, ஏன்னா பர்பஸ் வந்து வரவங்களாம் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் வேணுங்கும் போது அவங்க ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு டஃப் அண்ட் கிளாஸில் கொடுத்துருக்கோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ஏன்னா நம்ம ஹேண்டில்ஸ் கொடுக்காதனால. இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ராஸ்டட் பண்ணிவிட்டு அங்கங்கே ஒரு சின்னதாக ஒரு பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இது ரெண்டு மெத்தட் இருக்குங்க. இந்த மாதிரி வந்து கிளாப் மெத்தட்லையும் பண்ணலாம், இல்லை சைடில் ப்ரொஃபைல் கொடுத்தும் பண்ணலாம். இது மாதிரி கொடுத்தீங்கன்னா சைடில் வந்து அந்த ஃப்ரேம் தெரியாது, இன்னும் கொஞ்சம் பார்க்கறது வந்து பெட்டராக இருக்கும். அதனால் ப்ரொஃபைல் வந்து மேலே கொடுக்காம விட்டுருக்கோம். சோஃபாவோட பேக் ட்ராப் வாலில் பார்த்தீங்கன்னா நம்ம கிவன் டஃப் அண்ட் கிளாஸுங்க. இங்கேருந்து கோட்யார்ட் மாதிரி அங்கே பின்னாடி இருக்கிறனால இங்கேருந்து அந்த விசிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிவன் டஃப் அண்ட் கிளாஸ்க்கு. அதே மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த வால் எண்ட் டு எண்ட் நம்ம பேனல் பண்ணியிருக்கனால இது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக தெரியுது. ஸோ இப்போ நம்ம லிவிங் ரூமில் இருக்கக்கூடிய டிவி யூனிட் பார்க்குறோம். இங்கே லிமிடெட் ஸ்பேஸ் தான் இருக்குது. லிவிங் ரூம் சைஸ் பெருசாக இருந்தாலும் ரெண்டு விண்டோ வந்துறதுனால லிமிட்டான ஸ்பேஸ் தான் இருக்குது. அதனால் சீலிங் வரைக்கும் நம்ம வந்து இது கொடுக்கல, ப்ரொஃபைல் கொடுக்காம நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இல்லை கரெக்டாக 8 feet வரைக்கும் நம்ம வந்து டிவியோட இது முடிச்சிருக்கோம். அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா we have given அக்ரிலிக் சீட்ஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் கோல்டில் ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி சார்கோல் சீட்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சார்கோல் சீட்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி லூவரிங் கம்பைன் பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வால் ப்ரொஃபைல் அப்படிங்கிறனால எல்லாமே வால் மவுண்டடாக போட்டிருக்கோம். பாக்ஸ் எல்லாமே கீழே சப்போஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிவிங்கில் வந்து நம்ம ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம வாக்ஸ் வந்து உள்ள என்ட்ரு ஆனோன்னு ஃபுல்லாகவே வாக்ஸ் சீலிங் கொடுத்துட்டு இந்த எலமெண்ட்டில் மட்டும் நம்ம ஜிப்சமில் பண்ணியிருக்கோம். இது டபுள் லேயரில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ப்ரொஃபைல் லைட்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு உள்ள கோலைட்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அங்கேயே லைட்ஸும் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு லைட் ஜெனரலாக உங்களுக்கு தெரியும், லைக் எப்பவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து மெயின் வாட்ஸ் வந்து ஒரு 18 இல்லை 15 to 18 வாட்ஸ் யூஸ் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 வாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன லைட்ஸ் வேணும்னாலும் இங்கே நம்ம கொடுக்க முடியும். இப்போ நம்ம பூஜை ரூம் பார்த்துட்டு இருக்காங்க. பூஜை ரூமில் என்னன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து சார்கோல் சீட்ஸ் கொடுத்துருக்கோம். சார்கோல் மட்டும் கொடுக்காம இல்லை பார்டர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டுக்கு வீனியர் கொடுத்துருக்கோம். ஸோ எதுக்கு அப்படின்னா லைக் சைடில் இருக்கிற பார்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஆப்போசிட் கலர் கொடுக்கும்போது இந்த ஒயிட் கான்செப்ட் வந்து கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ்டாக தெரியும். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா we have given யூபிவிசி சீலிங்ஸ்ங்க. இது எல்லாமே அகைன் ஃப்ளோர் மவுண்டட் கொடுக்காம எல்லாமே வால் மவுண்டடாக கொடுத்துருக்கோம். இங்கே எங்கேயுமே ஹேண்டில்ஸ் எல்லாமே கன்சில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் இன்ஜஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ டைனிங்கில் பார்த்தீங்கன்னா டைனிங் டு கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு வால் கிடைச்சிதுங்க. ஆக்சுவலாக திஸ் இஸ் கால்ட் அஸ் அ கான்செப்ட் வாலுங்க. இது நார்மலாக இருக்கிற வால் வந்து ஒரு கான்செப்ட் வாலாக நம்ம மாற்றிருக்கோம். ஏன்னா ஒரு டிசைன் கான்செப்ட் மாதிரி இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே வந்து மைக்காலே பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் மைக்கான்னு சொல்லுவோம். இது ரீசெண்டாக இப்போ வந்திருக்கு. நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி இருக்கும். ஜெனரலாக சார்கோல் சீட்ஸில் தான் மாதிரி இருக்கும். இப்போ மைக்காலே இந்த மாதிரி வந்திருக்கு. அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிவிட்டு கீழே மட்டும் அந்த கட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இது எல்லாமே வீனியர் அப்ளை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் உள்ளே என்ட்ராகும்போது லிவிங்லேருந்து என்ட்ராகும்போது இந்த வால் தான் தெரியும். ஸோ பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ஹைலைட்டிங்காக தெரியும். இங்கே ஏதாவது ஒரு ஃபோட்டோஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது எதுக்குன்னா லைக் இங்கே ஃப்ரிட்ஜ் வருது. ஸோ ஃப்ரிட்ஜோட விசிபிலிட்டி அங்கே தெரியுதுனால ஸோ இது வந்து கொஞ்சம் 1 feet என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து செல்ஸ் கொடுத்துட்டு ஃபாஸ்டர் கிளாஸ் கொடுத்துருக்கோம்.
இப்போ இந்த வீட்டோட கிச்சன் பார்த்துட்டு இருக்கோங்க. இதனால ஸ்பேசியஸான கிச்சன், ஆக்சுவலி செப்பரேட்டாக யூட்டிலிட்டின்னு தனியாக இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லி மோல்டாக தான் பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே கிரனைட்டு அந்த கவுண்டர் டாப்ஸ் எல்லாம் மேலே கொடுத்துருக்கோம். இது எல்லாமே கன்சீல் பண்ணியிருக்கோம், இல்லை ஹேண்ட்ஸுமே கன்சீல் ஹேண்டில்ஸ். லேமினேட் பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிலிக் யூஸ் பண்ணியிருக்கோம். 1.5 அரௌண்ட் 1.8 mm வரைக்கும் இது திக்னஸ் வரும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் ரொம்ப டாமினேட்டிங் கலராக இருக்க வேண்டாம், கொஞ்சம் மைல்ட் கலர்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் லைட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேஃப்லேங்கிற பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகிறீங்கன்னா இஸ் நாட் த ரைட் ப்ராடக்ட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் ப்ரீமியமாக போகணும் அப்படிங்கன்னா நம்ம ஹேப்லே போகிறோம். இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் ரீசனபிளாக இருக்கணும், குவாலிட்டி பெட்டராக இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்கோ இஸ் ஆல்வேஸ் பெட்டருங்க. ஸோ இதுவுமே ஆயில் புல்லோட்டுமே பார்த்தீங்கன்னா we have given a tandem ஆக்சுவலி. எஸ்எஸ் ஆயில் புல்லோட் கொடுத்தீங்கன்னா லைக் அந்த எண்ணெயெல்லாம் பட்டு அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் பிசுறு மாதிரி ஆகி உங்களுக்கு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் ஜென்ரலாக நம்ம வந்து டேண்டம் வந்து நார்மல் எஸ்எஸ் இல்லாமல் நம்ம எப்பவுமே வந்து சஜஸ்ட் பண்ணுறது டேண்டம் தான். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் காஸ்ட் இருந்தாலும் தட்ஸ் வேல்யூ ஃபார் மணிங்க ஆக்சுவலி. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆரோ வந்து கிரானைட்டுக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பிளான் இருந்ததுனால ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து நம்ம பாக்ஸ் கேபினட் எதுவும் கொடுக்கலிங்க. ஏன்னா நம்ம ஆரோவில் வந்து சப்போஸ் தண்ணி லீக் ஆனாலுமே கம்ப்ளைண்ட்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறனால கீழே நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த டைல்ஸ் தான் தெரியும். ஆனால் இந்த 2 பாக்ஸுமே நம்ம ஈக்குவலாக டிவைட் பண்ணிவிட்டு சென்டரில் வெறும் ஃப்ரேம் மட்டும் பண்ணி டோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா கீழே கேபினட்ஸ் கொடுத்தீங்கன்னா தண்ணி பட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறனால. இப்போ பார்த்தீங்கன்னா டைனிங் ரூம் இருக்கக்கூடிய கிராக்கரி யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே லிண்டல் ஹைட் வந்து 8 feet அப்படிங்கிறனால யூனிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹைட்டாக தெரியும். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம்னா கீழே ஆக்சஸ் பண்ணுறது ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஓப்பன் ட்ராக் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுறதெல்லாம் இந்த வால் கேபினெட்டில் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் இல்லாமல் இங்கே எல்லாமே வந்து பவுடர் கூட அலுமினியம் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோங்க. ஸோ பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தெரியும் பிளாக் வித் ஒயிட் கான்செப்ட்டில். அதே மாதிரி இங்கே ஜஸ்ட் ஒரு குக் பண்ணி திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இதுவுமே எல்லாமே கன்சீல் ஹேண்டில் தான். இது மட்டும் கொஞ்சம் டால் யூனிட் மாதிரி வேணும் அப்படிங்கிறனால இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக உள்ள வந்து உடன் செல்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணால் கிளாஸ் செல்ஸ் கூட இதில் கொடுக்கலாம். பட் கிளாஸை விட இது வந்து பெட்டருங்க. நீங்கள் எதாவது வெயிட் வச்சாலுமே வேகமாக ரஃபாக யூஸ் பண்ணாலும் கூட இது வந்து பிரேக் ஆகிற சான்சஸ் இல்லை. நான் சொல்கிறது உள்ளே இருக்கிற பிளைவுட்டோட செல்ஃப்ஸுங்க இது. இங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஸ்டார் கேஸ் இருக்குது. ஸ்டார் கேஸை நம்ம மறைக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக பார்ட்டிஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக தான். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ரெகுலராக அந்த ஸ்டார் கேஸ் ஹேண்ட்ரைல்ஸ் மாதிரி இல்லாமல் இது வந்து பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது எல்லாமே வீனிஸ் கொடுத்துருக்காங்க. வீனி பிளைவுட் மேலே வீனியர் அப்ளை பண்ணியிருக்கோம். இதில் என்ன இந்த பார்ட்டிஷனில் அப்படின்னா வீனியரும் இருக்குது, பிளைவுட் மைக்கா மிக்சிங் இருக்குது. நீங்கள் டச் அண்ட் ஃபீல்டில் நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதே மாதிரி கீழே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் வேணும் அப்படிங்கிறனால சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் கேபினட் கொடுத்துருக்கோம். இதில் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாக ஃப்ளூட்டட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி லூவஸும் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் பார்த்துருக்கோம். இது மாஸ்டர் பெட்ரூமு. இது பார்த்தீங்கன்னா நல்லா 16x16 நல்ல ஸ்பேசியஸான ரூமுங்க. ஸோ இங்கே எப்படின்னா வார்ட்ரோப் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த சைடு வந்து வாஸ்துப்படி குபேரமூலை அப்படிங்கிறனால இந்த இடத்துல நம்ம வார்ட்ரோப் கொடுக்கணும். ஸோ அதனால் ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இது வந்து லிண்டல் ஹைட் அதிகமாக இருக்கிறனால 8 feet வருது. கீழே வந்து கம்ப்ளீட்டாக we have given tandem box fitting. ஏன்னா நம்ம வந்து பெரிய டோர்ஸ் வந்து கொடுக்கறது இல்லை. ஏன்னா 8 feetனா அப்படியே 8 feet நீங்கள் பெரிய டோரை கொடுத்தீங்கன்னா பெண்ட் ஆகிறதோ இல்லை கம்ப்ளைண்ட்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அதனால் அதை டிவைட் பண்ணுறதுக்காக 7+1ங்கிற கான்செப்ட் வந்து நம்ம எப்பவுமே எல்லா சைட்லையுமே இதே தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இங்கே மட்டும் நம்ம பிளெயின் ஒயிட் கலர்ஸ் மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். இது வந்து 0.8 thickness. இதோட சேர்த்து என்னன்னா நம்ம அக்ரிலிக் வந்து நம்ம இந்த வால் அப்ளை பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா லைக் ஜஸ்ட் ஒரு டிசைன் படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக தெரியுங்க. ஏன்னா ரொம்ப பிளெயினாக ஒயிட்டாக கொடுக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு கான்செப்ட் எடுப்படாது. அதனால ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறனால ரோஸ் கோல்டு கான்செப்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி காட்டு வந்து நம்ம சிம்பிளாக கொடுக்காம காட்டுக்கு பின்னாடி அந்த பேக் ட்ராப் அப்படியே நம்ம கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து சீலிங் வரைக்கும் நம்ம டச் பண்ணியிருக்கோங்க. ஸோ ஹெட் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 inches வரைக்கும் நீங்கள் மேட்ரஸ் போட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டெப்த் வந்து உங்களுக்கு வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபால் சீலிங்கை பொறுத்தவரை ரொம்ப டூ மச் ஆஃப் எலமெண்ட்ஸ் வேண்டாம். ஏன்னா க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறனால ஃபுல்லாக பிளெயின் சீலிங்ஸ் தான் கொடுத்துட்டு செகண்ட் லேயர் மட்டும் கரெக்டாக காட்டுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கட் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல மட்டும் வந்து ஒரு சின்ன லைட்ஸ் எல்லாம் கொடுக்குறது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். அதே மாதிரி ப்ரொஃபைல் லைட்ஸ் வந்து 2 லென்த் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கலாம். பட் இந்த ரூம் சைஸுக்கு வந்து இது மோர் தென் எனஃப் ஆக்சுவலி. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிங் சைஸ் காட்டுங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேணும்னா இந்த மாதிரி நம்ம லெஃப்ட்லேயோ ரைட் சைட்லேயே கொடுக்கலாம். இது வந்து சின்ன மேட்ரஸோ இல்லை சின்ன பில்லோஸோ அதெல்லாம் நீங்கள் உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வாக்கிங் ஏரியா பார்த்துட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 10/4 feet இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம நார்மல் ஸ்விங் டோர்ஸ் கொடுக்க முடியாதுங்கிறனால நம்ம வேணும்னா ஸ்லைடிங் டோருங்க. ரெகுலராக நம்ம ஸ்லைடிங் டோர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறதில்ல. மேபி தேர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் ஸ்விங் டோர்ஸ் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம்.
ஸோ இதில் அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்னா மேலே வந்து கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்டாக கொடுக்காம கீழே வந்து we are given tandem பாக்ஸுங்க. ஸோ அந்த 8 அடி அப்படிங்கிறது நம்ம கட் பண்ணணும் 7+1 கான்செப்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக. இதுவுமே அதே மாதிரி நம்ம அக்ரிலிக் மைக்காக கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே வந்து நம்ம we are given drawers ஆல்சோ. நீங்கள் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் நம்ம லாக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங்கில் we have a good ஸ்பேஸுங்க. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல we are given a partition ஏங்க. அதே மாதிரி we are given a லூவர்ஸுங்க. இது கம்ப்ளீட்டாக இந்த பார்ட்டிஷனுமே கீழே கொடுத்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்த மாதிரியே கம்ப்ளீட்டாக ப்ளைவுட் வித் வீனியர் சீட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து மைக்கா ஃபினிஷ் கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே ஃபுல்லாகவே பேனல் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் ஆர்ச் பேனல் மாதிரி கொடுத்துருக்கோம். இதுவே சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஏதாவது திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ now பார்த்தீங்கன்னா we are entering into first floor master bedroomங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு பின்னாடி கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எண்ட் டு எண்டில் வந்து பேனலிங் பண்ணியிருக்கோம். ஸோ பேனலிங்கில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லைக் பேனலிங்க்கு இடையில பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன க்ரூ மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து எம்எஸ்ஓ இல்லை வந்து எஸ்எஸ் ஸ்டெப்ஸ் வேணுன்னா அப்ளை பண்ணலாம். பட் என்னென்னா ஸ்டெப்ஸ் கொடுக்கும்போது என்னன்னா கொஞ்சம் நாளடைவில் பார்த்தீங்கன்னா அது பிரிஞ்சு வரக்கூடிய சான்ஸ் இருக்குங்கனால நம்ம அந்த மெத்தட் யூஸ் பண்ணல. எம்டியாக ப்ளைனாக பேனலிங் பண்ணிட்டு ஒரு க்ரூஸ் மட்டும் எடுத்திருக்கோம். வேணும்னா நீங்கள் பெயிண்டிங்கோட பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் காட்டங்க 6 ஃபீட்டுக்கு பதிலாக 7 ஃபீட் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் ஸ்பேஸ் ஜாஸ்தியாக வேணும் அப்படிங்கிறனால மேட்ரஸ் மட்டும் போடும்போது கஸ்டமைஸ்டாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை வேணாலும் நம்ம பண்ணி தரலாம். ஸோ அதே மாதிரி பின்னாடி ஹெட்ரஸ் கொடுத்துருக்கோம். ஒரு கிரே டோன் அப்படிங்கும்போது இதோட மேட்ச் ஆயிடுது. சைட் டேபிள் ஒரு சின்னதாக ஒரு சைட் டேபிள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழே அந்த சைடு ஒரு ஸ்டோரேஜ் வருங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த சைடு கூட நம்ம அடிஷனலாக கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வார்ட்ரோப்ஸ் வந்து இங்கே நல்லா ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. வார்ட்ரோப் ப்ளஸ் சின்னதாக லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டடி ஏரியா வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 7+1 கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மேட் ஃபினிஷ்டுங்க. ஜென்ரலாக மேட்டோட கிளாஸ் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. ஏன்னா இது வந்து பிளெயினாக இருக்கும். கீழே அந்த கிளாஸி மட்டும் கொஞ்சம் அழகாக எடுத்து காமிக்குங்க அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி கீழே கம்ப்ளீட்டாக டேண்டம்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம கொடுக்குற லாக்ஸ் இல்லாமல் இங்கே உள்ளே வந்து வேணா ஒரு லாக் ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்சம் பேஸ்ட் ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோங்க. ஸோ இது வந்து லைக் கொஞ்சம் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எல் டைப் கான்செப்ட் வந்து ரிவர்ஸ்டாக கொடுத்துருக்கோம். இது நிறைய பேட்டர்ன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஜிப்சம் போர்ட்ஸில். ஸோ இது வந்து அதே மாதிரி சைடில் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து லைட் கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம கன்சீல் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருக்கிற பெட்ரூமுக்கு மாதிரியே தாங்க இங்கேயும் ஆக்சுவலி வாக்கிங் வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் கான்செப்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அதே தான். அதுக்கு இங்கே என்ன டிஃப்ரெண்ட்னா அதே சொன்ன மாதிரி லைக் இது மேட் வித் கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவுமே அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 10/4 ஃபீட் வரும். இது பார்த்தீங்கன்னா ஸ்டடி ரூம்ங்க. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க இருக்கிறதுனால நம்ம என்ன எப்படி கொடுத்துருக்கோம்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிங் ஏரியா கொடுத்துட்டு அதே மாதிரி சென்டரில் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு லெஃப்ட் சைடில் மறுபடியும் இன்னொரு உட்கார மாதிரி கொடுத்துருக்கோம். மேலே டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் வித் மைக்கா ஃபினிஷ்டு. அதே மாதிரி எட்ஜஸ் எல்லாமே 2 mm எட்ஜ் பேண்டிங் கொடுத்துருக்கோம். அப்போ தான் என்னன்னா கை வைக்கும்போது குழந்தைங்க எழுதும்போது பார்த்தீங்கன்னா கை வலிக்காமல் இருக்கிறதுக்காக டாப் ஃபுல்லாகவே 2 mm எட்ஜ் பேண்டிங் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் எங்கேயுமே கொடுக்கல, எல்லாமே கன்சீல் தான். வால் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம இதோட 7 to 8 ஃபீட்டில் முடிக்காமல் எண்ட் டு எண்ட் அப்படி கொடுத்துட்டோங்க. வித் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி லாக் மாதிரி கொடுத்துட்டோம். ஸோ என்னன்னா உங்களுக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதோட டெப்த் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது டெப்த் வந்து நம்ம கம்மியாக கொடுப்போம். சிட்டிங் ஏரியா இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் டெப்த் ஜாஸ்தியாக இருக்கும். இது 2 அடி பக்கம் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 1 ஃபீட் இருக்கும். இங்கேயுமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய புக்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு அப்பப்போ யூஸ் பண்ணுறது வேணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு ஓப்பன் ட்ராக் கொடுத்து அதுவுமே எக்ஸ்பேண்டிங் பார்த்தீங்கன்னா 2 mm பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே கை வச்சா கிளிக் ஆகுதுங்க. மேலே ஃபுல்லாகவே வந்து ஹை கிளாஸி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம 1 mm யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 1 mm கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேண்டில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இதில் எங்கெங்கெல்லாம் ஹேண்டில் தெரியுதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒயிட்டில் எஸ்எஸ்ல கொடுக்குறத விட இது கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வாட்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து என்னென்ன இன்டீரியரில் என்னென்ன புது மெட்டீரியல்ஸ் இருக்கோ அது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். வீனியர் சீட்ஸில் இருந்து அக்ரிலிக் சீட்ஸில் இருந்து 0.8 1 mm இருந்து ஒரு இன்டீரியரில் மேக்ஸிமம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குமோ லைக் சார்கோல்ஸ் லூவர்ஸ் எல்லாமே இந்த இது கம்ப்ளீட்டாக அந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பெட்டர் ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கோம்னு நம்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.